ஹலோ டீம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். த அன்டோல்ட் ஸ்டோரி அபவுட் ட்ரேடிங். இது வரைக்கும் நம்ம ட்ரேடிங்னா இதுதான் அதுதான் மைண்ட் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே ஓப்பனாக ரிவீல் பண்ணுற ஒரு வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு பிகினருக்கான வீடியோ. ஏன்னா அட்வான்ஸ்டு லெவல் ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸை க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ராஸ் பண்ணவங்க அட்வான்ஸ் லெவல் ட்ரேடர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களோட ஜேர்னியில் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ ஓப்பன் மைண்டடாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ட்ரேடிங் பற்றி தெரியாமல் இனிஷியலாக ட்ரேடிங்குள்ளே வந்தப்போ எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அது வந்துட்டு ரொம்ப ராங்காக போய் நான் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்தது. ஸோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் அந்த டைமெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ 4 பாயிண்ட்ஸாக நம்ம வந்துட்டு இதை ஒவ்வொரு வீடியோலையுமே இது வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம். ஃபஸ்ட்டு ஒன், ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் த ஒன்லி கீ. ஆமாம் தானே? ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் ட்ரேடிங்கில் ஜெயிச்சிடலாம் அதானே? மேல சொல்றேன் கேட்டுக்க. நான் தெரிஞ்சது ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு நம்ம ட்ரேடிங்கில் வின் பண்ணிட முடியாது. ஸோ நிறைய விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 60% 70% மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவுமே நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக்குடைய நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நியூஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், குளோபல் இஷ்யூ இது எல்லாமே மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு எலெக்ஷன் டைம் அப்போ, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் டைம் அப்போ மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே க்ராஷ் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இன்வால்மெண்ட். ஒரு ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா சைட்வேல போயிட்டுருக்கும். ஸோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் சைட்வேல போயிட்டுருக்கு, அதாவது அந்த ஸ்டாக் சைட்வேல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அது பேர் அக்குமுலேஷன். ஓகே, அந்த அக்குமுலேஷன் போர்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைடில் பிரேக் அவுட் ஆகும். அந்த பிரேக் அவுட் எப்படி நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த ப்ரியர் இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. அதாவது எந்த ப்ரைஸ் ஆக்ஷனுமே அது கிளியராக சொல்லாமல் டக்குன்னு பிரேக் அவுட் ஆகி ஒரு ஃபாலோ இல்லை ஹைக்கோ கொடுத்துரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐ அண்ட் டிஏயோட என்ட்ரன்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது அக்குமுலேட் பண்ணி ரீட்டைல் மெம்பர்ஸ் உள்ளே வந்தோடனே தேர் ஹிட் தேர் ஸ்டாப் லாஸ் அண்ட் மூவ் தேர் பொசிஷன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 100% வந்துட்டு வின்னிங் ரேஷியோ இருக்கும். ஓகே, நாட் எவ்ரி ட்ரேட் பட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட். ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் இல்லாமல் நேச்சர் ஆஃப் த மார்க்கெட்டையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இஸ் டெய்லி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஸோ நிறைய தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி போடு 500 earn பண்ணு அட் டெய்லி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருட்டுகளில் ஒரு உருட்டு. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் நம்பி ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 40,000 நம்ம இனிஷியலாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அது ப்ளோ அப் ஆகி என்னடா டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு டோன்ட் திங்க் அபவுட் இட். ஓகே, டிமோட்டிவேட் மட்டும் ஆகாதீங்க. இட் கேன் பாசிபிள், பட் எல்லா டைமுமே அது அப்படி இல்லை. ஸோ நான் டைட்டில் என்ன சொன்னேன், ட்ரேடிங் இஸ் நாட் அ டெய்லி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஐ மீன் ட்ரேடிங் இஸ் அ டெய்லி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது டெய்லியுமே இன்ட்ராடே பண்ணும்போது டெய்லியுமே நமக்கு ப்ராஃபிட் வராது. ஓகே, 20 days மந்த்லி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 days நம்ம ப்ராஃபிட்டாக இருப்போம், ஒரு 5 days பார்த்திங்க அப்படின்னா லாஸில் இருப்போம். அந்த 15 days நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த லாஸை நம்ம அதிலிருந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு ஓவரால் மந்த்லி கேல்குலேஷனாக தான் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் வருது, நாளைக்கும் அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய் வரும் இல்லை 2000 வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எப்போவுமே நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு ட்ரேடர் மைண்ட் செட்டை கொடுக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5,000 லாஸில் நம்மளால் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ 5,000 லாஸோடு நம்ம எப்படி இதை எடுத்துகிட்டு போக முடியும்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரே ஒரு லாட் மட்டும் அதிகமாக போடலாம். ஓகே, இந்த ஒரு டைம் மட்டும் லாட் ஜாஸ்தியாக போட்டு நம்மளோட 5,000 லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிவிட்டு பிரேக் ஈவெண்ட்டில் வெளில போயிடலாம் அதானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி நினைக்காது.
ஐ மீன் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஓகேயா? ஸோ அதனால் 5000 லாஸ் வந்துட்டு 10,000 ஆகும். மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம லாஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரிலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இதை வந்துட்டு மந்த்லி கேல்குலேஷனாக பார்க்கணும். அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ டெய்லி 1:2 வச்சிங்கன்னா 15 ட்ரேட்ஸில் நீங்கள் ப்ராஃபிட்டாக இருந்து 5 ட்ரேட்ஸில் நீங்கள் லாஸ் பண்ணால் கூட 15% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும், 5% தான் லாஸ் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் 10% மந்த்லி நீங்கள் ப்ராஃபிட்டபிளில் இருப்பீங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி, the one strategy can change your trading journey, the one strategy can earn 10,000 rupees. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ரியலி? அப்படி இருந்ததுன்னா அது எந்த சேனலில் இருக்குன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல்லேருந்து ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் இஸ் அ காம்பினேஷன் எஃபர்ட். அதாவது எப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கணும், இண்டிகேட்டரையும் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட பிஹேவியரை பார்க்கணும், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எந்த இடத்துல அதிகமாக வராங்கங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணும், வால்யூம் பார்க்கணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சஸ்டைனபிளாக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கு வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே? ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு தேடுறதை நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி வந்துட்டு பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனில் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த ஸ்ட்ராங்னஸ் எப்படி வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ராங்னஸ் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ். ஓகே? ஸோ ஒரு இண்டிகேட்டர் எடுத்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி திரும்ப திரும்ப அந்த இண்டிகேட்டரில் அதே மாதிரி இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா, ஒரு 50 ஸ்டாக்ஸ் எடுங்க, 10 வருஷம் டேட்டா எடுங்க. இது திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் அந்த இண்டிகேட்டரில் அதே மாதிரி ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிபிஆரில் வந்துட்டு மார்க்கெட் எங்கேயாவது ஓப்பன் ஆகிருக்கும், சிபிஆரை விட்டு வெளியில் ஓப்பன் ஆகிருக்கும், திரும்ப அது சிபிஆரை நோக்கி வரும். அந்த டைமில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கா, இது எல்லாமே கோரிலேட் பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லையும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், மற்றவங்களுக்கு அது கொஷின் மார்க் தான். ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கிட்ட எலமெண்ட்ஸை வச்சு பில்டு பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவங்க கற்றுக்கிட்டதை வச்சு பில்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கற்றுக்கிட்ட அதே இதை நீங்கள் வந்துட்டு காப்பி கேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேல்பராக இருந்து ஒரு இன்ட்ராடேயில் வந்துட்டு ஒரு 2 hours 3 hours செல்லிங்கில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஸ்கேல்பிங் பண்ணுற நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கேல்பிங் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஓகேயா? அவங்க செல்லராக இருப்பாங்க, அதாவது ஆப்ஷன் செல்லராக இருப்பாங்க. ஓகேயா? அவங்களுக்கு பொறுமையாக தான் அமௌண்ட் வரும். அந்த மார்க்கெட்டில் ப்ரீமியம் கரன்சி வர வேண்டிய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஸ்கேல்பிங்கில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு அது புரியாது. ஓகேயா? ஸோ ஸ்கேல்பிங் வந்துட்டு எப்படி, நானே ஒரு பிகினர், நான் எப்படி ஸ்கேல்பிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இனிஷியலாக இருக்கும்போது நம்ம பயந்துட்டு டக்குன்னு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் கோரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியாக இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வெளியில் வந்துடுவோம் பொசிஷன்ஸ் அதிகமாக போட்டு. லிட்ரலாக நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ விச் மீன்ஸ் பையிங்க்கும் செல்லிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாமல் நம்ம மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதனால் நிறைய இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஆனால் அதெல்லாம் இனிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் யுவர் பேசிக்ஸ். ஓகே? 4th பாயிண்ட், ஃபவுண்ட் அ மென்டார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்னோடய இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணேன்னா, கொடுக்குற ஒரு மாஸ்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 போட்டு கோர்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஆனால் விஷயம் என்னென்னா 50,000 போட்டு கோர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா அந்த கோர்ஸு
படிக்க 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 கவனிக்க எனக்கு புரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆர்எஸ்ஐ, நெக்ஸ்ட்டு டைவர்ஜென்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 EMI. இந்த 3த்தையும் காம்பினேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 50,000 போட்டு நான் வாங்கி இது 3 மட்டும் தான் தெரிஞ்சது. எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நான் என்னன்னு தெரியலை. இந்த இண்டிகேட்டர் மட்டும்தான் இருந்தது. பட் அந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ த ஃபைனல் ரிசல்ட் இஸ் எனக்கு 50,000 லாஸ் ஆச்சு. பட் நாலேஜ் எனக்கு எப்போ அந்த அந்த கோர்ஸோட நாலேஜ் எனக்கு எப்போ வந்ததுன்னா 3 வருஷம் கழித்து நான் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா எனக்கு கிடைச்சது தான் அந்த ஆர்எஸ்ஐயோட இன்ஃபர்மேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸோட இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற கோர்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி நான் இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா டெய்லி 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்கள் மென்டார் உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு தப்பான மென்டாரை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதனால் ப்ளீஸ் அவேர். இந்த மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ நான் ஒரு நேம் சொல்ல விரும்பலை. ஒருத்தர் வந்துட்டு ஹி ஹேர்ன்ட் க்ரோரில் சம்பாதிச்சிருக்காங்க. பட் எதுலேருந்து அப்படின்னா அவங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து, அதாவது கோர்ஸை சேல் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. பட் ரியல் மார்க்கெட்டில் அவங்க வந்துட்டு லாஸில் இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் நேம் சொல்ல விரும்பலை. ஸோ அதாவது ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. பட் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல மென்டாரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது க்ரூஷியலான ரோல். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு நல்ல மென்டாரை கண்டுபிடிக்கிறது இட்ஸ் ரியலி சேலஞ்சிங் ஸ்டஃப். ஓகே, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அமையக்கூடிய மென்டார்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸில் எந்தெந்த எப்படி ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னோட மொத்த சப்ஸ்கிரைபரே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 16 தான், ஐ திங்க் 16-17 தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 லைக் வந்தது அப்படின்னா ஐ வில் கிவ் யூ த செகண்ட் பார்ட். ஓகே, ஸோ 10 லைக் வந்தது அப்படின்னா நான் இதோட செகண்ட் பார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ எம் நாட் செல்லிங் எ கோர்ஸ் ரைட் நவ். பட் நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா என்னெல்லாம் அதில் கவனிக்கணும், ப்ளஸ் அது எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கரெக்டான ப்ரைஸிங் அந்த கோர்ஸ்க்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.